அந்த கந்து வட்டி போகிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு முதல் முறை. ஆனால் இது ஒன்று பக்கத்துலேயே கந்து வட்டி எளிமையாக இருக்குது. லீகல்ன்றது ஃபஸ்ட்டு இமீடியட்டாக போக மாட்டாங்க. ஏன்னா பல பேருக்கு வந்து லாயர்ஸ் அவங்களுக்கு வந்து எங்கே தொடர்பு கொள்வது, எப்படி போகிறது, அவங்க என்ன கேட்பாங்க என்னன்றது ரூல்ஸ்லேயே வந்து நிறைய வந்து அவங்களே தயங்கி நின்றுவாங்க. அதோட ஒரு நடமாடுகிறார் கந்து வட்டிக்காரு, ஈஸியாக கூப்பிட்டா வந்துட்டு போகிறாரு, கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ அந்த இயல்பாக நடமாடுகிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க கண்ணில் படுது. அதுதான் பெரிய தப்பு பண்ணுறாங்க. அதுதான் முடிவுரை எழுத போகுது. அவங்களுடைய கடன் தொடக்கத்தோட முடிவுரை அங்கே தான் எழுத போகுது. அதெல்லாம் வரைக்கும் அவங்க வந்து கடனுக்குள்ளே சமாளிக்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ள அடிவில் இருந்தது அவரால். சரி வாங்கிட்டேன் கட்டலாம், ஆமாம் நம்ம தான் வாங்கியிருக்கோம், நம்ம ஒத்துக்கம் தான் வாங்கியிருக்கோம். ஆனால் கந்து வட்டியில் அந்த வார்த்தை கூட சொல்ல முடியாது. ஆமாப்பா நீ சொல்கிற வட்டி நான் ஏற்றுக்குன்னு தான் வாங்கணும்னு சொன்னால் கூட நீ சொல்கிற வட்டி ஏற்றுக்கிற மாதிரி ஆகுது. வங்கியில் அந்த வார்த்தையை ஏற்றுக்கலாம், இங்கே அந்த வார்த்தை கூட ஏற்றுக்க முடியாது. நீ சொல்கிற வட்டி நம்ம ஏற்றுக்குன்னு ரைட்டு, நான் கை நீட்டி வாங்கிட்டேன் கட்டணுன்னா கூட அதை கட்டுற மாதிரி நீங்கள் வட்டி போட்டு உங்களுக்கு அதை மீட்ரு புல்லட் வட்டிலாம் போட்டு நீ வாங்கப்பட்ட 1 லட்சத்துக்கு நீ 5 லட்சம் கேட்பீங்க. அப்போ அந்த இடத்துல அதை கூட நம்மளால வந்து சரி பண்ணிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. அப்போ இங்கே தான் முடிவுரை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த கந்து வட்டிக்கு போகாத ஒரே காரணம் இவங்க ஒன்று லீகலாக போயிடணும், இல்லை லீகலாக அவங்க நிறுவனத்துக்கு போக சொல்கிறதுக்கு இவங்களே போய் வங்கியிலையோ இல்லை நிறுவனத்தோ பேசி இதுதான் என் பொசிஷனு, நீங்கள் போங்க கோர்ட்டில் நம்ம இல்லை அங்கே பேசி அங்கே என்ன ஒரு ஃபைனலைஸ் ஆகட்டும், அதுதான் என் நிலைமை. ஆனால் இது ஒரு லோன் இருக்கிறவங்களால தான் சிந்திக்க கூட முடியும். இதே 5 லோன் வச்சுட்டான்னு வச்சுங்க, அவருக்கு அந்த சிந்தனை கூட வராது. அது லீகலாக போகிறதோ இல்லை அவங்கள லீகலாக பண்ண வைக்கிறதோ கூட அவங்களுக்கு தோணாது. அந்த நிறுவனமே யாருன்னா ஒருத்தர் லீகலாக போனால் தான் இவர் போவார். இது எல்லாமே முழுக்க முழுக்க அவரோட சிந்தனை செயல் எல்லாமே முடிவை எடுக்க முடியாத பண்ணிடும். நம்ம 2வது லோன் வாங்கும் போதே கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எதுக்காக வாங்குறோம் அப்படின்ற ஒரு திட்டமோட தான் வாங்கணும் நம்ம. அதுதான் சார் ஒவ்வொன்றும் நம்ம முதல்ல தொடக்கமாக பேசும்போது அந்த பணம் நீ அதுக்காக பயன்படுத்துங்க ஃபஸ்ட்டு. எப்போ கடன்றது மற்றவங்களோட பணம் அவள் வாங்கும்போது திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் முதல்லேருந்து இருக்கும் போது நம்மளுக்கு, அப்போ முதல்லேருந்து இருக்கும்போது அந்த பணம் எதுக்காக சொல்லி வாங்கப்பட்டதோ அதுக்காக போகணும். நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்கி நம்ம தனிப்பட்ட லெவல் செலவு பண்ண முடியாது. அவங்க எஜுகேஷன் லோன் வந்து அந்த நிறுவனத்துக்கு தான் கொடுப்பாங்க. சப்போஸ் அது தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பத்தில் கொடுத்ததாலும் அவங்க எடுத்து வேறு இடத்துக்கு செலவு பண்ணிட்டு பையனை படிக்கூட வைக்க முடியாது. கரெக்டாக அந்த நிறுவனத்துக்கு போகிறதுனால தான் அந்த பையனோ பொண்ணோ படிக்கிறாங்க. இல்லை நீங்கள் கேட்ட லோனு தான் கையில் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க வச்சுக்க, அவங்களுக்கு எங்கேயாவது கடன் பிரச்சனை இருந்து வச்சுக்க முதல்ல எடுத்து அதை கட்டிடுவாங்க. அப்போ அந்த பையன் படிப்பும் போயிடும், எந்த பர்பஸ்க்கு அங்கே கடன் வாங்கணும் அதுவும் போயிடும். இங்கே நீங்கள் இந்த லோனு கட்டி முடிச்சிருப்பீங்க அதுவும் கிடையாது, எதுவுமே வட்டி தான் கட்டியிருப்பீங்க. அப்போ இது முக்கோண சிக்கல் ஸ்டார்ட் ஆகுதா? சிக்கலோட நாட்டே அதாங்க. அதனால தான் சில லோன் வந்து அந்த பர்பஸுக்கு மட்டுமே கொடுப்பாங்க.